கிரிக்கெட் உலகில கத்துக்குட்டி அணி அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணியா இருந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வருடங்களே டாப் 3 அணியா கூட வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெர்ஜிங் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரியாக தொடர்ச்சியாக வெற்றி கொண்டு இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியானது சமீபத்தில் நடந்த பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 ஒரு நாள் தொடரை கைப்பற்றி சாதனை செய்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இதற்கு முன் ஜிம்பாப்வே மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரையும் ஜெயிச்சிருக்காங்க. வருங்காலத்துல ஆப்கானிஸ்தான் அணி கிரிக்கெட்ல டாப் 3 அணியா வந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. வருகின்ற போட்டிகள் எதுவுமே ஆப்கானிஸ்தான் கத்துக்குட்டி அணி அப்படிங்கிற ரீதியில் யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இனி வரும் ஐசிசி சாம்பியன் போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்திலுமே ஆப்கானிஸ்தான் அணியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா தான் இருக்க போகுது. பயிற்சியானது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் தான் நடைபெற்றது. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா தாலிபான்களோட ஆட்சி நிறுவப்பட்ட போது அவர்களுக்கான அனைத்து பயிற்சிகளையும் செலவுகளையும் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி மூலியமா இந்தியா தான் செய்தது. அதனால ஆப்கானிஸ்தானோட வெற்றி வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவுக்கான ஒரு பங்களிப்பு அதிகமாகவே இருக்க தான் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட வளர்ச்சி ஒரு தாயை போல ஒரு குழந்தை எப்படி ஒரு நல்லா வளர்ந்து வருதுன்னா ஒரு தாய் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரியான ரீதியில தான் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் வளர்ச்சி மிக பெரிய அளவில் ஒரு கொண்டாடிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அவர்களுடைய வளர்ச்சி அபகரமா இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. வாழ்த்துவோம் நாமளும்.